அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று சஹரன் இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். எங்கே திரும்பவும் ஆளை காணோம், ஒரு வாரமாக வீடியோ போஸ்ட் பண்ண காணோம்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது. துவா செய்யுங்க. நம்ம தட்டில் எப்போதும் போல் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கோஸ் கூட்டு செஞ்சுருந்தேன், அது வச்சுருக்கேன். கோஸ் கூட்டெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் என்ன செய்கிறது, வீட்டில் கோஸ் இருந்துச்சு, ஸோ கூட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கப்பில் நல்லா கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே அவிச்ச முட்டையை இந்த மாதிரி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன், அதையும் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து எப்போதும் போல ஒரு வாழைப்பழம் செவ்வாழையா வாங்கிறதுனால ரொம்ப பெருசா இருந்துச்சு, ஸோ இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் டெய்லி ரைஸ் சாப்பிட்றீங்க, சப்பாத்தி சாப்பிட வேண்டியதானு ஒரு சிலர் சொல்றீங்க. நமக்கு சப்பாத்தி எல்லாம் சுத்தமாக செட்டே ஆகாது. அப்படியே சப்பாத்தி வச்சா கூட கொஞ்சோண்டு ரைஸ் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நமக்கு திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சகருக்கு நீங்களாம் என்ன சாப்பிட்றீங்க, ரைஸா சப்பாத்தியா பரோட்டா, இந்த மாதிரி நீங்க என்ன சகருக்கு சாப்பிடுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் குரான்லாம் எத்தனை பேர் ஓதுறீங்க, எத்தனை ஜுசு ஓதுறீங்க நான் கேட்டிருந்ததுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு குரான் முடிச்சிட்டேன், 2 தடவை குரான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எத்தனை ஜுஸ் ஓதுறீங்க, எத்தனை தடவை குரான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ரமலான்ல எப்படி ஓதுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஜுஸ் ஓதுறேன் அப்படின்னா அதை 3 டைம்ஸ் ஓதுவேன். அதே மாதிரியே 30 ஜூஸுமே 3 டைம்ஸ் ஓதுவேன். ஸோ ஒரு ஜூஸ் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக 30 ஜூஸ் ஓதாம ஒவ்வொரு ஜூஸுமே 3 டைம்ஸ் ஓதுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 28th ஜூஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னைக்கு இஃப்தாருக்கு நன்னாரி சர்பத் போடுறதுக்காக ஒரு பவுல்ல நன்னாரி சிரப் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். கூடவே ஊற வச்ச சப்ஜா விதை, ஊற வச்ச பாதாம் பிசின் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 லெமன் பிழிஞ்சு விட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்திருக்கேன். இது கூடவே நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை சேர்க்கும் போது பானகம் குடிச்சா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நம்ம நார்மல் சக்கரை சேர்த்தோம் அப்படின்னா நன்னாரி சர்பத் மாதிரி இருக்கும். பானகம் டேஸ்ட்டில் வேணும்னா நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கூடவே சிட்டிகை ஏலக்காய் பவுடர் அல்லது சுக்கு பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நான் எதுலையுமே ஐஸ் சேர்க்கறதே இல்லை, ஏற்கனவே எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு. ஸோ ஐஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன் இந்த ரம்லானுக்கு. இங்கே எங்கள் ஊரில் கிளைமேட் எப்படின்னா, பகல் ஃபுல்லாக அவ்வளோ வெயிலாக இருக்குது, நைட்டில் பார்த்தீங்கன்னா பனி பெய்யுது. ஸோ இப்படி மாறி இருக்கிறனால அடிக்கடி சளி பிடிக்கிற பிரச்சனை இருக்குது. உங்கள் ஊர் வெதர் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மில்க் சர்பத் செய்யறதுக்காக பீக்கரில் கொஞ்சமாக கிரேப் சிரப் சேர்த்துருக்கேன். கூடவே ஊற வச்ச சப்ஜா விதை, ஊற வச்ச பாதாம் பிசின் ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு சுகர் சிரப் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஃப்தாருக்கு இன்றைக்கி பஜ்ஜி சுட்டு வச்சுருக்கேன். கூடவே ஃப்ரூட்ஸ்க்காக ஆரஞ்சு பழம் பீல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஆப்பிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீஸா செய்கிறதுக்காக ஸ்வீட் கார்ன் வாங்கியிருந்தேன், அது கொஞ்சம் மீதி இருந்துச்சு, ஸோ அதையும் இது கூட வச்சுருக்கேன். அடுத்து பேரிச்சை மரத்தில் இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக பாதாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும் போது குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லாத்தையும் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஸ்டில் கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்கள் ஆடம்பரமாக சாப்பிடாதீங்க இஃப்தாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக எனக்கு புரியல நான் என்ன ஆடம்பரமாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆடம்பரமாக செய்யணும் அப்படின்னா எவ்வளோ டிஷ்ஷஸ்லாம் நான் போட்டிருப்பேன். ரொம்ப சிம்பிளான மெனுவாக தான் நான் சூஸ் பண்ணி ரொம்ப கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ரமலானுக்கு டைம் சேவ் பண்ணுற மாதிரியான ரெசிபிஸ் மட்டும் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் மற்ற கிரியேட்டரோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களாம் எந்த அளவுக்கு ஒரு ஃபுட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அந்த மாதிரி எல்லாத்தையுமே கம்மி பண்ணிட்டேன். இதே 2-3 இயர்ஸ் முன்னாடி நானுமே அவ்வளோ டிஷ்ஷஸ் செய்வேன். ரமலானில் புதுசாக நிறைய ட்ரை பண்ணுவேன். பட் சமைக்கிறதுக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் இதை எப்படி ஆடம்பரம்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு நிஜமாவே புரியல. எனக்கு தெரிஞ்சு நிறைய கிரியேட்டர்ஸ் மாதிரி இல்லாமல் வீடியோக்காக நிறைய காமிக்கணும்னு நினைக்காம ரொம்ப நார்மலாக இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.